வணக்கம். தொலைக்காட்சியில் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பல சுவாரஸ்யங்கள் நிரம்பியதாக இருக்கிறத பார்க்குறோம். அந்த காலத்திலேயே சன் டிவியில் சப்தஸ்வரங்கள் மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து தான் இருந்தது. அரட்டையரங்கம் மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து தான் இருந்தது. இன்றைக்கி ஒவ்வொரு சேனலுமே அரட்டையரங்கம் மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திட்டு தான் இருக்காங்க. அதே போல் விளையாட்டுத்தனமான நிகழ்ச்சிகளும் ஒவ்வொரு சேனல்லையும் இப்போ நடத்திட்டு தான் இருக்காங்க. அதுலேயும் சமையல் கலந்த காமெடி சேர்த்து நிகழ்ச்சிகள் பண்ணுறது ஜாஸ்தியாகவே ஆயிடுச்சு அப்படின்னு தான் பார்க்கணும். அந்த வகையில் விஜய் டிவியில் வரக்கூடிய குக் வித் கோமாளி அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து பார்க்கறது உண்டு. பல தருணங்களில் நம்ம மனசில் இருக்கிற கவலைகளை எல்லாத்தையும் போக்கக்கூடிய நிகழ்ச்சியாக அதை நான் பார்க்குறேன். அந்த குக் வித் கோமாளியினுடைய இயக்குநர்கள், தயாரிப்பு சார்ந்த மனிதர்கள், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அந்த நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அந்த சமையல் கலைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை. குக் வித் கோமாளி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரும்போது கடந்த பல வருஷங்களாகவே அதை பார்த்துட்டு வரேன். ஒவ்வொரு சீசனையும் பார்த்துட்டு வரேன். சந்தோஷமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே குக் வித் கோமாளிக்கு ரசிகர்கள் தான் அப்படின்னு சொல்லுவோம். குக் வித் கோமாளிக்கு இன்றைக்கி வரப்போகுது அப்படின்னாக்கவே அன்றைக்கி காலையில் என்னுடைய மகள் வந்து சீக்கிரமாகவே எந்திரிச்சு உட்காந்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புறத வழக்கமாக வச்சுருக்கான். என் பையன் பாலாவும் அப்படி தான் தொடர்ந்து ஒரு 10 எபிசோடு அப்படி இப்படின்ட்டுலாம் எடுத்துக்கிட்டுலாம் பார்க்குற மாதிரிலாம் கூட அவன் அந்த பையன் செய்வான். சமீபத்தில் குக் வித் கோமாளி வந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கு பதிலாக வருத்தத்தை கொடுத்தது. கோமாளித்தனம் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயத்தை வந்து எப்போதுமே கோமாளித்தனமாகவே சில தருணங்களில் எடுத்துக்க முடியாது. அந்த கோமாளித்தனம் கொஞ்சம் எல்லை மீறுகிற போது அந்த நகைச்சுவையை நாம் ரசிக்க மாட்டோம். அந்த கோமாளித்தனத்தை நாம் வந்து பாராட்ட மாட்டோம். என்னதான் சர்க்கஸில் வரக்கூடிய பஃபூன் வந்து நம்மை மகிழ்ச்சிப்படுத்துபவராக இருந்தாலும் கூட சில தருணங்களில் அவர் அங்கே இருக்கிற பெண்கள்கிட்ட எல்லை மீறி நடந்துக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. குக் வித் கோமாளியில் அப்படியான ஒரு எல்லை மீறல் நடந்ததா நான் சொல்லலை. ஆனால் அந்த நிகழ்ச்சியினுடைய கான்செப்டே ஒரு எல்லையை மீறுவதாக இருந்தது. ஒரு எபிசோடு என்ன அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல ஏதாவது தலையில் ஒன்று வச்சுக்கிட்டு இப்படியே இருக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒவ்வொரு டாஸ்க் இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு டாஸ்க் வந்து ஒரு பூமாலை. அந்த பூமாலையை வந்து 2 பேர் அப்படியே போட்டுக்கிட்டு அந்த சமையல் வேலையை பார்க்குற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருந்தாங்க. பொதுவாக ஒரு பூமாலைக்குள் 2 பேர் அப்படின்னு இருந்தாக்க அது ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் தவறு இல்லை. ஆனால் ஒரு பெண்களாக இருக்கிற பட்சத்துலையும் தவறு இல்லை. 2 பெண்கள் ஒரே பூமாலைக்குள் இருக்கிறதோ அல்லது 2 ஆண்கள் ஒரே பூமாலைக்குள் இருக்கிறதோ அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் ஒரு ஆண் ஒரு பெண் அப்படி ஒரே ஒரு பூமாலைக்குள்ளார 2 பேருடைய கழுத்தும் அப்படி இருக்குது அப்படின்னாக்க அது வந்து தவறான விஷயமா பார்க்கப்படும். இந்த உலகத்தில் சாஸ்திரம் சொல்லியிருக்கு, சடங்கு சொல்லியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் பேச வரல. ஆனால் இங்கே ஒரு மாலைக்குள், ஒரு பூமாலைக்குள் வேற ஒரு ஆண் வேற ஒரு பொன் அப்படிங்கிறவங்க சேர்ந்து அந்த கழுத்தை மாலைக்குள்ளார அப்படி கொடுத்துக்கிறதுங்கிறது வந்து அது வந்து மரபு மீறிய விஷயமா பார்க்குது. மரபு அப்படிங்கிறது சடங்குக்குள்ளார வருதா, சாஸ்திரங்களுக்குள்ளார வருதா அப்படின்னாக்க நான் அப்படி சொல்ல வரல. ஆனால் வாழ்வியல் முறையில் அது ஒரு விஷயமா பார்க்கப்பட்டு அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கடவுள் உண்டு கடவுள் இல்லைங்கிற விஷயத்துக்கு நான் போகலை. தர்மசாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளாரையும் அந்த கட்டமைப்புக்குள்ளாரையும் நான் போகலை. ஆனால் ஆண்டாண்டு காலமாக நம்ம ஒரு ஒரு கணவனும் மனைவியும் ஒரே பூமாலைக்குள் இருக்கிறத பார்த்துருக்குறோம். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் வீட்டு கிரகப்பிரவேசத்தின் போது கூட காஞ்சிபுரத்திலிருந்து நடராஜ சாஸ்திரிகள் அண்ணா வந்து எங்களுக்கு மாலை கொடுத்தார். அந்த மாலையை வந்து 2 பேருமே போட்டுக்கிட்டு போஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி கொடுத்தோம். அதே போல் என்னுடன் விகடனில் எங்களோட வேலை பார்த்த ரங்கராஜன் அண்ணா அப்படிங்கிறவர் வந்து திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலிருந்து அவருக்கு சூட்டப்பட்ட மாலையை பிரசாதமாக எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு கொடுத்தார். அந்த ஆளுயர மாலையை நானும் என் மனைவி கிருத்தியாவும் அப்படி போட்டுக்கிட்டு நாங்கள் அந்த சந்தோஷத்தை, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம். ஆக
இங்கே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரே பூமாலைக்குள் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குல்ல, அது வந்து சரியில்லை. அது வந்து அந்த கான்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை யோசிச்சிருக்கணும் அப்படின்னு. இது சம்மந்தமாக நான் பார்க்கும்போது எனக்கு இருந்த வருத்தத்தை அடுத்தடுத்த நாட்களில் சில பேர் முகநூலில் பதிவிட்டு இருந்ததையும் பார்த்தேன். அதே போல் சில பேர் எங்கிட்ட ஃபோனில் பேசி என்ன ராம்ஜி இப்படிலாம் நடக்குது அப்படின்னு பார்த்தேன். விஜய் டிவி புகழ் சார் உட்பட, இர்ஃபான் உட்பட, விடிவி கணேஷ் சார் உட்பட நிறைய பிரபலங்கள் அந்த நிகழ்ச்சியில் நம்ம மனசெல்லாம் சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிற அந்த ஒரு நிகழ்ச்சி இப்படியான வேறு ஒரு முகச்சுளிப்புக்கு ஆளாகிறது. எனக்கு அந்த டீமில் ஒருத்தனை நான் இருந்தால் எப்படி வருத்தப்படுவனோ அப்படி நான் வருத்தப்படுறேன். அதாவது பூமாலை தோல் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இது நம்ம ஆளு அப்படிங்கிற பாக்யராஜ் சார் படத்தில் பாக்யராஜ் சார் வந்து தயாரித்து படம் நடிச்சிருந்தார். டைரக்ஷன் மேற்பார்வை பண்ணியிருந்தார். என்னுடைய குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணார். அந்த படத்தில் ஒரு சீன் வரும். பாக்யராஜ் சார் அந்த சாஸ்திரிகளோட சேர்ந்து சோமாயாஜுலு வீட்டுக்கு வந்து புரோகிதம் பண்ணுறதுக்கு ஹோமம் பண்ணுறதுக்காக போவாங்க. அப்படி போகும்போது வாடிய மாலையை வந்து ஓட்டு மேலே தூக்கி போடுவாங்க சோபனா. அந்த ஓட்டு மேலே விழுந்த விழறதுக்கு பதிலாக உள்ளே நுழையக்கூடிய பாக்யராஜ் சார் மேலே அந்த மாலை விழுந்துடும். அப்போ மாலை வைகுண்டத்து மாலை இது அதனால எனக்கு பிரைட் ஃபியூச்சர் இன்னிலேருந்து ஆரம்பிச்சுடுத்து அப்படி இப்படின்னு பாக்யராஜ் சார் சொல்லுவார். அப்போ கூட இருந்தவங்கெல்லாம் இது வாடின மாலை காற்றுல பட்டு ஓட்டிலிருந்து விழுந்திருக்கு, இது வைகுண்டத்து மாலை இல்லை வைதேகி மாலை அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல ஒரு மியூசிக் வரும். ஏன்னா அது வாடிய மாலையாக இருந்தாலும் கூட ஒரு பெண் ஒரு ஆணின் கழுத்தில் அப்படி போடுறான்னு நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு 1000 படத்துலையாவது அப்படி எங்கிருந்தோ ஒரு மாலை அந்த ஹீரோ வீசுவார். அந்த மாலை வந்து ஹீரோயினோட கழுத்தில் விழற மாதிரியோ அல்லது எங்கிருந்தோ ஹீரோயின் அப்படி வீச அது வந்து ஹீரோவுடைய கழுத்துலையோ விழற மாதிரியான காட்சிகள் வந்து அங்கே காதல் பூ பூக்குது, காய் காய்க்குது, கனியுது அப்படிங்கிற மாதிரியோ அல்லது தன்னுடைய காதலனுக்கே கரெக்டாக அந்த மாலை போய் சேர்ந்துருச்சுங்கிற மாதிரியும் மாலையிட்டவனே மணாளன் அப்படிங்கிற மாதிரியுமான காட்சிகள் நம்ம தமிழ் சினிமாவில் டெம்ப்ளேட்டாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு டிவி நிகழ்ச்சியில் இப்படியான ஒரு காமெடி ப்ரோக்ராமில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு பூமாலைக்குள் கழுத்தை கொடுத்து கொண்டார்கள் அப்படின்னா அது அபத்தம் இல்லையா? அது கேலிக்குரியது இல்லையா? குக் வித் கோமாளி நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப ரசனைக்குரியதாகவும் ரகனைக்குரியதாகவும் ரவுஸா ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்குள்ளார இப்படியான ஒரு எதிர்வினைகள் வரலாமா? அதை அந்த ப்ரோக்ராம் நடத்துகிற அந்த தயாரிப்பு டீம் அதை கவனிக்க வேண்டாமா? ஒரு மாலை பூங்கிறது சாதாரண விஷயமா எடுத்துக்கவே முடியாது. நான் என்னுடைய மனைவிக்கு நான் பூ வாங்கி தரலாம், என்னுடைய மகளுக்கு பூ வாங்கி தரலாம், என்னுடைய அம்மாவுக்கு பூ வாங்கி தரலாம், என்னுடைய சகோதரிக்கு பூ வாங்கி தரலாம். ஆனால் இன்னொருத்தங்களுக்கு ஒரு முறை பூவை வாங்கி ஒரு இன்னொரு பெண்மணிக்கு இந்தாங்கன்னு கொடுக்கவே முடியாது. இப்படி ஒரு சமூக கட்டமைப்பு. அதே போல் நானே என் மனைவியும் பேர் தான் என் மனைவி அவங்களுக்கு பூ கொடுக்கலாம். பூ கோவிலில் கூட விபூதியை இட்டு விடுறதுக்கு கூட குருக்கள் இருப்பாங்க. ஆனால் குங்குமத்தை பெண்களுக்கு இட்டு விட மாட்டார்கள். அதே போல் கோயில் சந்நிதியில் நமக்கு மாலை கோயிலுக்கு போனாக்கா நமக்கு மாலை போடுறாங்க அப்படின்னு சொன்னால் மனைவிக்கு ஒரு மாலையை நம்மள்கிட்ட கையில் கொடுத்து மனைவிக்கு நம்மளை போட சொல்லுவாங்க. அல்லது ஒரு முழ பூவையே மாலை போல் மனைவியோட கழுத்தில் போட சொல்லி கோயில் குருக்கள் கொடுக்கறத நான் நிறையா முறை அனுபவிச்சிருக்கேன். நிறைய பேர் பார்த்துருக்கவும் செஞ்சுருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படியாகத்தான் சில வழிமுறைகள்னு நம்ம வாழ்க்கையில் சொல்லப்பட்டிருக்கு, நியமங்கள் வைக்கப்பட்டிருக்கு. அதுபடி தானே நம்ம வாழறோம் இல்லையா? நமக்குன்னு ஒரு குடும்ப கட்டமைப்பு, நமக்குன்னு ஒரு சமூக கட்டமைப்பு, நம்ம தெருவுக்குன்னு ஒரு பண்பு, நம்ம ஊருக்கு அப்படின்னு ஒரு கல்ச்சர், அப்படி இப்படின்லாம் சில விஷயங்கள் இருக்கத்தானே செய்யுது. என்னதான் ஒரு குளிர்காலத்தில் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் கூட ஒருத்தர் வந்தாருனாக்கா முதல்ல நம்ம ஒரு சொம்பு தண்ணியை தானே ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். நம்ம அப்படியெல்லாம் இருக்கிற ஒரு கட்டமைப்பு கொண்ட நம்ம வாழ்வியல்ல இப்படி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரே பூமாலைக்குள் அப்படி கழுத்தை கொடுத்து கொள்வது அபத்தமாக நான் பார்க்குறேன். முட்டாள்தனத்தினுடைய உச்சமாக நான் பார்க்குறேன்.
குக்கு வித் கோமாளியினுடைய டீம் இதையெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ், நம்ம ஜாலியாக பண்ணுறோம் அப்படின்னு நகைச்சுவை அப்படிங்கிறது ஒருத்தங்களை காயப்படுத்திடக்கூடாது அப்படின்னு சார்லி சாப்ளின், கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அப்படின்ட்டுலாம் இருந்து அப்படியே காமெடியை கொடுத்தவங்க, சமூக கருத்துக்களை கொடுத்தவங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதுதான் கோமாளித்தனம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு 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 சம்பிரதாயமான ஒரு விஷயத்தை, நம்ம வாழ்வோடு பின்னி பிணைந்த அந்த பூமாலையை இப்படி குரங்கு கையில் கிடைச்ச பூமாலை மாதிரி பண்ணிடக்கூடாது. குக்கு வித் கோமாளியில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இப்படி ஒரே மாலைக்குள்ளார இருந்ததையும் ஒரு குரங்கு கையில் கிடைச்ச பூமாலையையும் நான் ஒன்றா தான் பார்க்குறேன். குக்கு வித் கோமாளி இந்த மாதிரியான அபத்தங்களை செய்யாமல் இருந்தால் எப்போதும் போல அந்த ரசிகர் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், கூடிக்கிட்டே இருக்குங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். ப்ளீஸ், அந்த டீமுக்கு இதை ஒரு வேண்டுகோளாக